என் செல்ல பிள்ளையை சந்திப்பதற்காக இன்று இந்த குழந்தை வேலவன் நான் வந்து விட்டேன். என் தங்கமே, நீ மனம் விரும்பும் ஒருவரிடமிருந்து எதிர்பார்த்த வெற்றி செய்தி உன் செவிகளில் வந்து சேரத்தான் போகிறது. எத்தனையோ காலகட்டத்தை கடந்து வந்து விட்டாய். ஆனால் உனக்கு பிடித்தமான செயல் ஒன்றும் நடந்த பாடில்லை என்று நீ எண்ணி மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? இனி இந்த கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நீ வெற்றியை களம் காணும் நேரம் வந்து விட்டது. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்து இருக்கின்றாய். இந்த செய்தியை கேட்டுத்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீ எடுத்துச் செல்ல போகிறாய் என்பதனால் இப்பொழுதே இந்த செய்தியை உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். சோகங்களை எல்லாம் கடந்து வந்த உனக்கு இனி வெற்றி செய்தி மட்டும்தான் உன் செவிகளில் சேர்க்கப் போகிறது. உன் மனதினிலை மாற்றத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு கலக்கமே அடைய வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு முறை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து மற்றவர்கள் நீ இங்கே முன்னேறப் போகிறாய், உன்னிடம்தான் ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் முன்னேற்றுவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகனான் அவன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது இதோ என் வாழ்க்கையை எப்படியாவது கரை சேர்க்க அவன் வந்தே தீர்வான் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே, உன்னை உன் கரம் பற்றுவதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது. எத்தனையோ முறை நீ என்னை கைவிட்டிருக்கின்றாயோ என்று சொல்கின்றாய். அதுவல்ல என் தங்கமே, கையை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனாலும் உனக்கு சில மனப்பக்குவத்தையும் மனதைரியத்தையும் உனக்கு தர வேண்டுமல்லவா? அதனால் தான் சில இடத்தில் அப்பப்போ நான் கையை விட்டது போல் உனக்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் உனக்கு சோதனையும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்கின்றது தெரியுமா? நான் உன் கையை பிடிக்கும்போது நீ சிறிதளவு ஒரு வலியை உணர்வாய் அல்லவா? அந்த அளவின் தன்மைதான் உன் சோதனை இருந்து கொண்டு இருக்கின்றது. மீதி மொத்தத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன். கஷ்ட காலம் கவலையின் காலம் என்று நீ நினைக்கின்றாய். கவலையின் காலத்தையும் கஷ்ட காலத்தையும் நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுவதற்கு இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள். வாழ்க்கை அழகானதாக மாறுவதற்கு எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் உறுதுணையாகத்தானே இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே உன் மனம் விரும்பும் ஒருவரை நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? ஏக்கம் கொள்ளாது. அவரே உன்னை தேடி வந்து உனக்கான சூழ்நிலையை உருவாக்கி உனக்காக அவர் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்லத்தான் போகிறார். அவரிடம் நீ கேட்ட செய்தி என்ன? எந்த நிலையிலும் எனக்காக அவர் இருக்கிறார் என்ற ஒன்று இருந்தால் போதும் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்காகவே அவர் வரத்தான் போகிறார் என்ற உண்மை தன்மையை சொல்வதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வெற்றியை அங்கு பலரும் தடுப்பதற்காக தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஆனால் உன் மனம் விரும்பும் ஒருவர் மட்டும்தான் உனக்கான வெற்றியை எப்படியாவது உன் கையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முழுமுனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். இதோ வந்து விட்டார் என் தங்கமே. நீ நினைத்ததை அவரே நடத்தி தரத்தான் போகிறார். நீ எது நினைத்தும் வருத்தம் அடைய வேண்டாம். நீ எந்தளவுக்கு முழு முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இதோ உன் வெற்றியின் சுவாசத்தை நீ அங்கு சுவைக்க தயாராகி கொண்டே இரு. மீதியை இந்த தாய் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். என் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காமல் என் பிள்ளை என் முன்னால் என் பின்னால் இங்கு சுழன்று கொண்டு இருக்கும் போது என் நினைவுகளோடும் என் எண்ணத்தோடும் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று மட்டும் நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நீ முருகா முருகா என்று அழைக்கும் தருணத்திலே என் செவிகளில் இங்கு என்ன சந்தோஷத்தை அடைகிறேன் என்று வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது என் தங்கமே உன்னை கைவிட்டு விடுவேனா? எல்லா விஷயத்திலும் உனக்காக உன் கூடவே இருந்து இதோ உன் வாழ்க்கையை பற்றி விஷயத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது தான் என் வேலையாக இருக்கப் போகிறது. நீ என் பிரார்த்தனைகளை வேண்டி கேட்டு விட்டாய். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யாம் இருக்க பயமேன்.